வணக்கம். டேலி எஜுகேஷன் சீரீஸில் இன்னைக்கு டே டு டே டேட்டா என்ட்ரியில் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுல சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு வவுச்சர் என்ட்ரி பண்ணும்போது நம்ம கால்குலேட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வவுச்சர் என்ட்ரி போகிறோம், ஒரு சேல்ஸ் வவுச்சர் என்ட்ரி பண்ணுறோம். F8 அமுத்திட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து பில் போடுறோம். ஸோ பிஸ்கட் என்ட்ரி பண்ணுறோம், 100 குவான்டிட்டிஸ். இது ஒரு பீஸ் 20 ரூபா அப்படின்னு வச்சுட்டோம்னா, சப்போஸ் அது டேக்ஸபிள் பில்லாக போட வேண்டியிருக்கும். இது வந்து இன்க்ளூடிங் டேக்ஸ் அப்படி கோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டேக்ஸ் ஃபிகர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை வெளியில் இருக்கிற கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அதை பார்த்து நம்ம டைப் பண்ணுவோம். இல்லை இதுலேயே ஒரு கண்ட்ரோல் எண் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கால்குலேட்டர் இருக்குது. ஸோ 20/1.18 போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபிகர் வரும். ஸோ இந்த ஃபிகர் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் மேலே எஸ்கேப் பண்ணிவிட்டு இதை பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட ஒரு சின்ன ஷார்ட்கட் அப்படின்னா Alt+C அமுத்துனீங்க அப்படின்னா 20/1.18 போட்டு அப்படின்னா இந்த ஃபிகர் ரிசல்ட் வந்து மேலே வந்துடும், கீழே வரும் அஃப்கோர்ஸ். ஸோ மேலே நம்ம மறுபடியும் என்ட்ரி பண்ண வேண்டியதில்லை. Alt+C போட்டு ஒரு ஃபிகர் கால்குலேட் பண்ணோம்னா கால்குலேட்டட் ஃபிகர் வந்து டேட்டா என்ட்ரியில் அப்டேட் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன ஷார்ட்கட், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் சார்ட்டிங். ஸோ ஒரு ரிப்போர்ட் வந்து நார்மலாக வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு கிரெடிட்டாஸ் ரிப்போர்ட்டோ இல்லை டெட்டாஸ் ரிப்போர்ட்டோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ், குரூப் சம்மரி போயிட்டு சண்டி டேட்டாஸ் போனோம் அப்படின்னா ஸோ ஏபிசிடி வைஸாக இருக்குது. பட் ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து டாப் டு பாட்டம் ஹையர் லெவல் ஹையர் டியூஸ் மேலேயும் கீழே லோயர் டியூஸ் இருந்தால் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். இது 10 கம்பெனி இருக்குது, பட் இதே 100-200 கம்பெனி இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கீழே F12 இருக்குது பாருங்க, கான்ஃபிகர். அதில் ஸ்டார்டிங் மெத்தட் போயிட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் A to Z, Z to A இருக்குது, டிக்ரீசிங் இருக்குது, இன்க்ரீசிங் இருக்குது. ஸோ நம்ம டிக்ரீசிங் கொடுத்தோம் அப்படின்னா பெரிய ஃபிகர்ஸ் மேலேயும் சின்ன ஃபிகர்ஸ் கீழேயும் வந்துடும். இது சண்டி டேட்டாஸ் மட்டும் இல்லை, கிரெடிட்டாஸு, பட் எனி ரிப்போர்ட், மேஜர் ரிப்போர்ட்ஸ் எல்லா டேலிலையும் இந்த சார்ட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவைலபிளாகவும் இருக்கும். ஸோ அப்புறம் சர்ச் பண்ணுறது. ஒரு பெரிய ரிப்போர்ட்டில் நம்ம சர்ச் பண்ணோம் இல்லை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எடுத்துக்கலாம். ஸோ இது 1 month இது. ஸோ இதே 1/4/2020 பார்த்தோம்னா இது 1 yearக்கு உண்டானது. ஸோ இது டெமோ டேட்டாவில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 180 lines இருக்குது. ஸோ அது நம்ம ஏதாச்சும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அது லெஜரில் கூட போய் பார்த்துக்கலாம். பட் ஹியர் ரெசிப்ட் இருக்குது, பேமெண்ட் இருக்குது, ஜேர்னல் இருக்குது. 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜேர்னல் என்ட்ரி மட்டும் என்னென்னு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா, இல்லை ரெசிப்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா Ctrl+F கொடுங்க, வவுச்சர் ரெசிப்ட் மட்டும் கொடுத்தோம்னா ரெசிப்ட் வவுச்சர்ஸ் மட்டும் தனியாக வரும். ஸோ நம்ம அதை பார்த்து டிக் அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயே அட்வான்ஸ் சர்ச் இருக்குது. Ctrl+F கொடுத்துட்டு மேலே வவுச்சருக்கு பொதுவாக அட்வான்ஸ் ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எனி ஃபீல்டு. ஸோ நரேஷனில் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு சர்ச் பண்ணலாம், இல்லை டேட் வச்சு சர்ச் பண்ணலாம், லெஜர் நேம் வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெஜர் நேமில் டைட்டன் அப்படின்னு இருக்கிறது மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா லெஜர் அந்த டைட்டன் மட்டும் வந்துடும். ஸோ வித்தின் த பேங்க் ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணோன்னா வெளியில் போய் தனியாக லெஜரில் போய் பார்க்க வேண்டியதில்லை, இதிலே பார்த்துக்கலாம். ஸோ மல்டிபிள் சர்ச்சஸ் இருக்குது, ட்ரையல் அண்ட் எரர் யூ கேன் செக். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த 3 ஷார்ட்கட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஒன்று வந்து Alt+C போட்டால் கால்குலேட்டட் ஃபிகர் மேலே வந்துடும் என்ட்ரியில். F12 போட்டு சார்ட்டிங் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் வைஸ் டிக்ரீசிங் இன்க்ரீசிங்கில் போகலாம், இல்லை ஆல்ஃபபெட்டிக்கல் வைஸ் A to Z or Z to A பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்குள்ளே சர்ச் பண்ணுறது அப்படின்னா Ctrl+F கொடுத்துட்டு வவுச்சர் சர்ச்னா டிஃபால்ட்டாக இருக்கும், அட்வான்ஸ்ட் சர்ச் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா எனி ஃபீல்டு வி கேன் சர்ச். தேங்க்யூ.